சித்தருக்கெல்லாம் சித்தர் சிவனே போற்றி. நம்மளோட பதிவுகள்ல இதுவரைக்கும் 12 ராசிகளுக்குமான சித்திரை மாத ராசி பலன்களை பார்த்துட்டு வந்தோம். இனி வரக்கூடிய பதிவுகள்ல 12 ராசிகளுக்குமான மே மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில நம்மளோட இந்த பதிவுல ராசி கட்டத்துல 8வது ராசியா இருக்கக்கூடிய நீர் ராசியான விருச்சிக ராசிக்கு இந்த மே மாதத்தோட கிரக நிலைகள் என்ன மாதிரியான யோகங்களை கொடுக்கும், என்ன மாதிரியான அதிர்ஷ்டங்களை கொடுக்கும், இந்த மே மாதத்துல எந்தெந்த நாட்கள் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு சிறப்பான பண வரவை ஏற்படுத்தி கொடுக்கும், எந்தெந்த நாட்கள்ல விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ரொம்பவே அதிகமான விரைய செலவுகள் ஏற்படும் அப்படிங்கறத பத்தி எல்லாம் கொஞ்சம் சுருக்கமா பார்க்க போறோம். அதனால விருச்சிக ராசி அன்பர்கள் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. நீங்க ஸ்கிப் பண்ணி வீடியோவை பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கறதே உங்களுக்கு புரியாம போயிடும். அதனால விருச்சிக ராசி அன்பர்கள் தயவு செஞ்சு வீடியோவை முழுமையா பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இப்பதான் முறையா பாக்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. அதை விட முக்கியமா உங்களை மாதிரியே அதிர்ஷ்டமே இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வரக்கூடிய விருச்சிக ராசிக்காரங்க உங்க நட்பு வட்டாரத்திலேயோ அல்லது சொந்த பந்தத்திலேயோ இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க. விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் கடந்த 2 வருஷமா குரு பார்வை கிடைக்காத ஒரு சில ராசிகள்ல இந்த விருச்சிக ராசியும் ஒண்ணு. இதனாலேயே கடந்த 2 வருஷமா விருச்சிக ராசிக்காரங்களோட வாழ்க்கையில எவ்வளவோ போராட்டங்களை சந்திச்சுட்டு வராங்க, தொடர்ச்சியான வீழ்ச்சிகளை சந்திச்சுட்டு வராங்க. முக்கியமா மனசுல நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையை தான் கடந்த 2 வருஷமா விருச்சிக ராசிக்காரங்க வாழ்ந்துட்டு வராங்க அப்படின்னு சொல்லலாம். குறிப்பா ஒரு பக்கம் உடல் ஆரோக்கிய பாதிப்புகள், இன்னொரு பக்கம் வேலை இழப்புகள், தொழில் நஷ்டங்கள், திடீர் பண இழப்புகள், சொந்த பந்தங்கள் மூலமா நம்பிக்கை துரோகங்களை சந்திக்கிறது, நிறைய பண இழப்புகளை சந்திக்கிறது, வேலை பார்க்கிற இடத்துல அவமானங்களை சந்திக்கிறது, திடீர்னு கடன் சம்பந்தமான நெருக்கடிகளை சந்திக்கிறது, இந்த மாதிரி எவ்வளவோ பிரச்சனைகளை கடந்த 2 வருஷமா விருச்சிக ராசிக்காரங்க சந்திச்சுட்டு வராங்க அப்படின்னு சொல்லலாம். எதனால இந்த 2 வருஷத்தை மட்டும் குறிப்பிட்டு சொல்றேன் அப்படின்னா இதுக்கு முன்னாடியும் விருச்சிக ராசிக்காரங்க நிறைய பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் சந்திச்சிருக்காங்க. ஆனா அப்பெல்லாம் விருச்சிக ராசிக்காரங்களோட உடல் ஆரோக்கியம் ரொம்பவே சிறப்பா இருந்ததால எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் சரி ரொம்ப சுலபமா சமாளிச்சு இவங்க மேல வந்திருப்பாங்க. ஆனா கடந்த 2 வருஷத்தை பொறுத்த வரைக்கும் இவங்களோட உடல் ஆரோக்கியத்துலதான் பெரிய அளவிலான பாதிப்புகள் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. இந்த பாதிப்புகளால சின்ன பிரச்சனைகளை கூட சமாளிக்க முடியாத அளவுக்கு விருச்சிக ராசிக்காரங்க மனசளவுல முழுமையா உடைஞ்சு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஓப்பனா சொல்லணும் அப்படின்னா கடந்த 10-12 வருஷங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே விருச்சிக ராசிக்காரங்க சோதனை மேல சோதனைகளை தான் சந்திச்சுட்டு வராங்க. அதுலயும் முக்கியமா கடந்த 2 வருஷம் விருச்சிக ராசிக்காரங்களை ரொம்பவே பாடா படுத்திட்டு போயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா கடந்த 2 வருஷத்துல விருச்சிக ராசிக்காரங்க கொஞ்சமா சேர்த்து வச்ச செல்வங்கள் அழிஞ்சு போயிருக்கும், கடன் நெருக்கடிகள் அதிகமாயிருக்கும், உடல் ஆரோக்கியத்துல பாதிப்புகள் ஏற்பட்டு பெரிய அளவிலான மருத்துவ செலவுகளை சந்திச்சிருப்பாங்க, வீட்டில இருந்த நகைகள் அடகு கடைகளை தேடி போயிருக்கும், பூர்வீக சொத்துக்களை விற்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கும், கை நீட்டி வாங்கின கடனை அடைக்க முடியாம அவமானங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கும், ஒரு கடனை அடைக்கிறதுக்காக இன்னொரு பக்கம் கடன் வாங்க வேண்டிய ஒரு நெருக்கடி அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கும். ஒரு சில விருச்சிக ராசிக்காரங்க குடும்ப வாழ்க்கையிலையும் பிரச்சனைகளை சந்திச்சிருப்பாங்க, திடீர் சண்டை சச்சரவுகள் அப்படிங்கறத சந்திச்சிருப்பாங்க, தற்காலிக பிரிவுகளை சந்திச்சிருப்பாங்க. இதெல்லாம் விட முக்கியமா ஒரு சில விருச்சிக ராசிக்காரங்க குடும்பத்துல ஒரு சில முக்கியமான உறவுகளையும் கடந்த 2 வருஷத்துல இழந்துட்டு நிப்பாங்க. இதனாலதான் நான் வீடியோவோட ஆரம்பத்திலேயே கடந்த 2 வருஷங்கள் விருச்சிக ராசிக்காரங்களோட வாழ்க்கையில ரொம்பவே நெருக்கடியான காலகட்டமா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி இருந்தேன். இப்படி ஒரு நெருக்கடியான சூழல்ல கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு அப்புறமா இந்த மே மாசத்துல இருந்து விருச்சிக ராசிக்காரங்களுக்கு குரு பகவானோட பார்வை அப்படிங்கிறது நேரடியா கிடைக்க போகுது. அதாவது தற்சமயம் விருச்சிக ராசிக்கு 6வது வீடான மேஷ ராசியில இருக்கிற குரு பகவான் இந்த மே மாதம் 1ஆம் தேதி 7வது வீடான ரிஷப ராசிக்கு பயிற்சியாக போறார். விருச்சிக ராசிக்காரங்க ரொம்பவே ஆவலோட எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா குரு பகவானோட நேரடி பார்வை விருச்சிக ராசிக்கு கிடைக்கிறதால ஒரு சில அதிரடியான மாற்றங்களை விருச்சிக ராசிக்காரங்க சந்திக்க போறாங்க. அதுலயும் முக்கியமா உங்களோட வாழ்க்கை துணையை குறிக்கக்கூடிய களத்திர ஸ்தானத்துக்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறதால உங்க வாழ்க்கை துணை மூலமா இந்த மே மாதத்துக்கு அப்புறமா ஒரு சில வசந்த காலம் உங்க வாழ்க்கையில வரப்போகுது. குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா உங்க வாழ்க்கை துணை கூட இருந்துட்டு வரக்கூடிய மனக்கசப்புகள் எல்லாமே முழுமையா விலகும், சண்டை சச்சரவுகள் முழுமையா விலகும். உங்க வாழ்க்கை துணை மூலமா உங்களுக்கு ஒரு சில சொத்து சுகங்கள் கிடைக்கலாம், வாழ்க்கை துணையோட சொந்த பந்தங்கள் மூலமா உங்களுக்கு ஒரு சில உதவிகள் கிடைக்கும். குடும்ப வாழ்க்கையில மகிழ்ச்சியையும் நிம்மதியையும் குரு பகவான் ஏற்படுத்துவார். குழந்தைகள் நீங்க விருப்பப்பட்ட மாதிரி நடந்துக்க ஆரம்பிப்பாங்க. உங்க குழந்தைகளோட படிப்புல இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும். குழந்தைகளோட வேலை வாய்ப்பு சம்பந்தமா நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாத்திலுமே வெற்றிகள் அப்படிங்கிறது கிடைக்கும். எல்லா விஷயங்களிலுமே உங்க வாழ்க்கை துணை உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க, அனுசரணையா நடந்துக்குவாங்க. ஒரு சில விருச்சிக ராசிக்காரங்க வாழ்க்கை துணை மூலமா சொந்த தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு கூட இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. அதே போல ஒரு சில விருச்சிக ராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்க உடல் ஆரோக்கியத்துல ஏற்பட்ட பாதிப்புகள் மாதிரியே உங்க வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்திலையும் ஒரு சில பாதிப்புகள் ஏற்பட்டு அது மூலமா நிறைய மன அழுத்தங்களை நீங்க சந்திச்சுட்டு வருவீங்க. ஆனா இந்த மே மாதத்துக்கு அப்புறமா உங்களோட உடல் ஆரோக்கியத்திலையும் உங்க வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்திலையும் நீங்களே எதிர்பார்க்காத அளவுக்கு திடீர் முன்னேற்றங்கள் அப்படிங்கறத குரு பகவான் கண்டிப்பா ஏற்படுத்தி கொடுப்பார். இதனால இந்த மே மாதத்துக்கு அப்புறமா மருத்துவம் சம்பந்தமான விரைய செலவுகள் உங்களுக்கு பாதியா குறையும். மருந்து மாத்திரைகள்ல இருந்து உங்களுக்கு ஓரளவுக்கு விடுதலை அப்படிங்கிறது கட்டாயமா கிடைக்கும்.
அடுத்ததா பணவரவை பொறுத்த வரைக்கும் இந்த மே மாதத்துல இருந்து குரு பகவானோட பார்வை உங்க ராசிக்கு கிடைக்கும் அப்படிங்கறதால பெரிய அளவுல பண நெருக்கடி அப்படிங்கிறது இருக்காது. ஏதாவது ஒரு வகையில உங்க கைகள்ல பணப்புழக்கம் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். கேட்ட இடத்துல கேட்ட நேரத்துல பண உதவிகள் அப்படிங்கிறது கண்டிப்பா கிடைக்கும். யாருக்கிட்டையாவது கடன் வாங்குறதா இருந்தா கூட உங்களுக்கு தேவையான நேரத்துல தேவையான இடத்துல கண்டிப்பா கடன் அப்படிங்கிறது கிடைக்கும். அடுத்ததா தொழில் அல்லது வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மே மாதத்துல இருந்து ஓரளவுக்கு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். திடீர் முன்னேற்றம், திடீர் லாபம், திடீர் அதிர்ஷ்டம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்காது. ஆனாலும் தொழில நீங்க எதிர்பார்க்கிற அளவுக்கு நிலையான ஒரு வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். ஓரளவுக்கு லாபத்தையும் எதிர்பார்க்கக்கூடிய காலகட்டமாவே இந்த மே மாதம் அப்படிங்கிறது இருக்க போகுது. அதுலயும் முக்கியமா தொடர்ச்சியா நஷ்டங்களை ஏற்படுத்திட்டு வரக்கூடிய தொழில்கள் கூட இந்த மே மாதத்துக்கு அப்புறமா ஓரளவுக்கு லாபத்தை கொடுக்க ஆரம்பிக்கும். ஒரு சில விருச்சிக ராசிக்காரங்க தொழிலை பெரிய அளவுக்கு விரிவுபடுத்துறதுக்கு கூட இந்த மே மாதத்துல அதிகமான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. அதே போல நீங்க சொந்த தொழில் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையோட இருந்தாலும் இந்த மே மாதத்தை தாராளமா பயன்படுத்திக்கலாம். தாராளமா சொந்த தொழில் ஆரம்பிக்கலாம். அதே சமயம் உங்க கைகள்ல தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு தேவையான பணம் இருந்தா மட்டும் தொழில் ஆரம்பிங்க. கடன் வாங்கி தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு விருச்சிக ராசிக்காரங்க எப்பவுமே நினைக்காதீங்க. அதுலயும் முக்கியமா கூட்டு தொழில் அப்படிங்கிறது பெரும்பாலான நேரங்கள்ல விருச்சிக ராசிக்காரங்களுக்கு நஷ்டத்தை மட்டும்தான் ஏற்படுத்தும். உங்க கூட இருக்கிறவங்களே உங்களுக்கு குழி பறிப்பாங்க. போதாக்குறைக்கு பணம் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமா உங்களுக்கும் உங்க பார்ட்னருக்கும் ஒரு சில மனஸ்தாபங்கள் ஏற்படக்கூட அதிகமான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. அதனால கூட்டு தொழில் செய்யறத முடிஞ்ச வரைக்கும் விருச்சிக ராசிக்காரங்க தவிர்த்துடுங்க. அடுத்ததா உத்தியோகத்துல இருக்கிற விருச்சிக ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மே மாதத்துல இருந்து நீங்க வேலை பார்க்கிற இடத்துல இருந்து வரக்கூடிய நெருக்கடிகள் படிப்படியா குறைய ஆரம்பிக்கும். உங்க மேல் அதிகாரிகள் மூலமா உங்களுக்கு ஒரு சில உதவிகளும் ஆதரவும் கிடைக்க ஆரம்பிக்கும். உங்களோட திறமைக்கும் தகுதிக்கும் சரியான அங்கீகாரம் அப்படிங்கிறது நீங்க வேலை பார்க்கிற இடத்துல கிடைக்கும். சின்ன சின்ன சில்லறைத்தனமான சண்டைகள் வேலை பார்க்கிற இடத்துல இருந்தாலும் பெரிய அளவுக்கான பாதிப்புகளோ பெரிய அளவுக்கான சண்டை சச்சரவுகளோ இல்லாத மாதமாவே இந்த மே மாதம் இருக்கும். அதே நேரம் இந்த மே மாதத்துல உங்க ராசிக்கு அதிபதியான செவ்வாய் பகவான் 5வது வீடான மீன ராசியில ராகு பகவானோட இணைஞ்சு சஞ்சாரம் பண்ற காரணத்தால ஒரு சில சிக்கல்களையும் ஒரு சில சறுக்கல்களையும் விருச்சிக ராசிக்காரங்க இந்த மே மாசத்துல சந்திப்பீங்க. குறிப்பா உங்க தாயோட உடல் ஆரோக்கியத்துல ஒரு சில பாதிப்புகள் அப்படிங்கிறது இந்த மே மாசத்துல ஏற்படும். தாய் வழி சொந்தங்கள் மூலமா ஒரு சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படலாம். ஒரு சிலர் குடும்பத்துல ஏற்படக்கூடிய பிரச்சனைகளால சொந்த ஊரை விட்டுட்டு வெளியூர்களுக்கு போக வேண்டிய ஒரு சூழலையும் சந்திப்பீங்க. இதெல்லாம் விட முக்கியமா உங்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் இருக்கு அப்படின்னா அந்த சொத்துக்கள் சம்பந்தமா ஒரு சில வில்லங்கங்களை சந்திக்கக்கூடிய காலகட்டமாகவும் இந்த மே மாதம் இருக்க போகுது. இதனால விருச்சிக ராசிக்காரங்க இந்த மே மாசத்துல உங்க தாயோட உடல் ஆரோக்கியத்துல அதிகபட்ச கவனத்தை செலுத்துங்க. தாய் வழி சொந்தங்கள் கூட தேவையில்லாத வாக்குவாதங்களை வளர்த்துக்காதீங்க. சொந்த பந்தங்கள் கிட்ட பேசும்போது முடிஞ்ச வரைக்கும் பொறுமையாவும் நிதானமாவும் பேசுங்க. தேவையில்லாம வார்த்தைகளை விட்டுறாதீங்க. இது எல்லாத்தையும் விட முக்கியமா தாய் வழி சொந்தங்களுக்கு நீங்க இது நாள் வரைக்கும் செஞ்ச உதவிகளை எந்த காரணத்தை கொண்டும் வெளி ஆட்கள்கிட்ட பகிர்ந்துக்காதீங்க. அடுத்ததா சூரிய பகவானை பொறுத்த வரைக்கும் இந்த மே மாதத்தோட தொடக்கத்துல உங்க ராசிக்கு 6வது வீடான மேஷ ராசியிலையும் மாதத்தோட பிற்பகுதியில 7வது வீடான ரிஷப ராசியிலையும் சஞ்சாரம் பண்ணுவார். இதுல 6வது வீடு அப்படிங்கிறது உங்களோட எதிரிகளை குறிக்கக்கூடிய ஸ்தானம், உங்களோட நோய்களை குறிக்கக்கூடிய ஸ்தானம், உங்களோட கடன்களை குறிக்கக்கூடிய ஸ்தானம். அப்படிப்பட்ட ஸ்தானத்துல சூரிய பகவான் இருக்கிற காரணத்தால இந்த மே மாதத்தோட முதல் 15 நாட்களும் உங்களுக்கு தொழில எதிரிகளோட தொல்லை அப்படிங்கிறது 2 மடங்கா அதிகரிக்கும். உஷ்ணம் சம்பந்தமான ஒரு சில உடல் ஆரோக்கிய பாதிப்புகள், மஞ்சள் காமலை மாதிரியான வியாதிகள் ஏற்படுறதுக்கும் இந்த மே மாதத்தோட முதல் 15 நாட்கள்ல அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. அதே சமயம் நீங்க பயப்படக்கூடிய அளவுக்கு பெரிய அளவுல உடல் ஆரோக்கிய பாதிப்புகள் அப்படிங்கிறது இந்த மே மாசத்துல இருக்காது. சின்ன சின்ன பாதிப்புகள், உஷ்ணம் சம்பந்தமான வியாதிகள் மட்டும்தான் உங்களுக்கு ஏற்படும். சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா இந்த மே மாதம் விருச்சிக ராசிக்காரங்களோட வாழ்க்கையில கண்டிப்பா மிகப்பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்தும். நீங்க இதனால் வரைக்கும் தொடர்ச்சியா இழந்துட்டு வந்த ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு திரும்பவும் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் இந்த மே மாதம் இருக்கும். நன்றி, வணக்கம்.